இருக்காங்க. உண்மையிலே பெண்கள் தான் கெத்து. நல்லா கைத்துக்கா. உண்மையிலேயே இன்னைக்கு உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போறது என்னோட பொறுப்பு. நான் இந்த ஊரை பத்தி விசாரிச்ச நடுவர் அவர்களே, கோவில்பட்டிக்கு சிறப்புனா கடலை மிட்டாய்க்கு சிறப்புன்னா அது கோவில்பட்டி. அப்படி சொல்லுங்க. இனிமேல் கடலை மிட்டாய்க்கு சிறப்புன்னா அது கோவில்பட்டி, கண்ணியமான ரசிகர்கள்னா அதுதான் எம் வெளாம்பட்டின்னு உட்கார்ந்து இருக்காங்களே. பெண்கள் இல்லாம உலகம் முதல்ல இயங்குமா? இந்த ஊரை பத்தி விசாரிச்சேன். இங்க இருக்கக்கூடிய எந்த ஆண்மகனுக்கும் எந்த இளைஞனுக்கும் டாஸ்மாக் போற வழியும் தெரியாது, அந்த வாரிய தெரியாது கேள்விப்பட்டேன். கைத்தட்டுங்க. உண்மையான சொன்னேன். அப்படிப்பட்ட கண்ணியமான ஆண்கள் உங்களை பத்தி நான் குறை சொல்லவே வரல. பெண்களையும் பத்தி விசாரிச்சேன். சாப்பிட்டா மட்டும் பத்தாது, ஜூஸ் குடிச்சா மட்டும் பத்தாது. நமக்கு கார் ஓட்டிட்டு வந்த பையன்ட்ட கேட்டங்க, இங்க ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட ஒரு நொடி கூட மாமியா மருமக சண்டைய வராத ஊருன்னா அது வெளாம்பட்டி தான் கேள்விப்பட்டேன். அப்படிப்பட்ட கண்ணியமான பெண்கள் வாழக்கூடிய ஊர். அப்படிதானக்கா? உண்மையிலேயே உலகத்திலே யார் தெரியுமா அழகு? யார் தெரியுமா அழகு? ஆண்கள் தாங்க அழகு. நான் உங்களுக்கு பேசுறேன். கைத்தட்டுங்க. உலகத்திலேயே ஆண்கள் தான் அழகு. ஆனா எங்க பெண்கள் பேரழகு. நடுவர்களே பேரழகு. சொல்லும் போதே தெரியும். நடுவர்களே நிஜமா சொல்றேங்க. எத்தனை கொரோனா பேரலை வந்தாலும், கொரோனா 1 கொரோனா 2 கொரோனா பேரலை எத்தனை வந்தாலும் எங்க பெண்களுக்கு மட்டும் கொரோனா வரவே வராது. ஏன் தெரியுமா நடுவர்களே? கொரோனாவுக்கு கொரோனா வராது. அப்படிலாம் பெண்களுக்கு ஏன் தெரியுமா கொரோனா வராது? ஏற்கனவே பல வருஷமா கொரோனா கூட தான் குடும்பமே நடத்துறோம். எனக்கு புதுசா ஒரு கொரோனா வந்து அட்டாக் ஆக போகுதா? நான் கேட்கிறேன். நடுவர்களே இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சவுந்தர பாண்டியன் சார் வந்தாரு. பாவங்க மனுஷன், அப்பாவி மாதிரி. ஆனா போன்ல என்ன தெரியுமா சேவ் பண்ணி வச்சிருக்காரு? போன்ல அவங்க மனைவி பேரை மை ஒய்ஃப்னு. இந்த அடுத்ததா ஒரு ஆகாச புழுக்கு நடுவில் உட்காந்துக்காரு பாத்தீங்களா? அவர் என்ன தெரியுமா போன்ல சேவ் பண்ணிருக்காரு? மை லைஃப்னு சேவ் பண்ணிருக்காருன்னா, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் வாழ்க்கையை நினைக்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கணும்? அம்பானி மாதிரி லைஃப் இருந்தாலும் அன்னலட்சுமி மாதிரி ஒரு ஒய்ஃப் இருந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்கும் நினைக்கிறாங்க. வேணாம். என்னமோ உங்க வீட்டுக்கு சீர்வரிசை தட்டை எடுத்து வச்சு நிக்கிற மாதிரி கேக்குறீங்க. வேணாமாம்ல. ஏன் தெரியுமா நினைக்கிறாங்க? ஒரு நாள் ஊட்டி எடுத்தது இல்ல, அதனால வேணாங்கிறாரா? தமிழ் மேடை தமிழ் நடுவர்களே உண்மையிலே யோசிச்சு பாருங்க. இதுல வேணாங்கிறாரு இல்ல. நான் கேக்குறேன், நாங்க எங்க பெண்கள் நாங்க எங்க வீட்டுல இருக்கும் பொழுது, எங்க அப்பா வீட்டுல இருக்கும் பொழுது சாப்பாட்டுக்கு கஞ்சிக்கு வழி இல்லாம வக்கத்தை வீட தான் இருக்கிறோம். அப்படிதானக்கா? அதுதானே குற்றச்சாட்டு சொல்றாங்க. நாங்க வக்கத்தை வீட இருக்கிறோமே, எங்க வீட்லயே வந்து நீங்க பொண்ணு எடுத்து கல்யாணம் வந்துட்டு போறீங்கன்னா நீங்க 3 பேர் எவ்வளவு பெரிய வக்கத்தாளா இருப்பீங்க? இதுல பெண்களை குறை சொல்றதுக்கு ஒரு பெரியவர் ஏங்க? அவங்க மட்டும் தானே. ஆமா நடுவர்களே, இதுல பெண்களால வாழ்க்கை இல்ல. நான் கேக்குறேன், ஆண் சிங்கங்கள் இவ்வளவு தூரம் மீசிய முறுக்கிட்டு லுங்கிய கட்டிட்டு தைரியமா நெத்தில 3 பேர் பொட்டு வச்சுட்டு நிக்கிறீங்களே, எங்க பெண்கள் என்ன சாதாரணமா? நீங்க எல்லாம் காலையில எந்திரிச்சு பொண்டாட்டி துவச்சு போட்ட ட்ரெஸ் வெள்ளை சொல்லைமா போட்டுட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு வேலைக்கு போறேங்கிற சாக்குல திமுரு காட்டுற உங்களுக்கே இவ்வளவு திமுரு இருக்குன்னா, காலைல எந்திரிச்சு பல்லு விளக்கி பாத்திரம் விளக்கி வீட்டை கொட்டி வாசலை கொட்டி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு இட்லி தோசை சுட்டு வச்சு சட்னி சாம்பார் வகை வகையா செஞ்சு வச்சு பிள்ளைக்கு ஊட்டி விட்டு புத்தருக்கு கட்டி கொடுத்து இருக்கிற துணியை பூரா ஊற வச்சு அடிச்சு துவச்சு காய வச்சு படுத்து வச்சு மதியானம் சாப்பாடு கூட்டு பொரியல் அவியல் ரசம் அது இதுன்னு செஞ்சு வச்சு சாயங்காலம் பிள்ளைங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யூனிஃபார்ம் துவச்சு போட்டு அதுக்கு வீட்டு பாட்டை சொல்லி கொடுத்து மறுபடியும் அதுக்கு காஃபியோ டிஃபனோ செஞ்சு கொடுத்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐயோ மாமா அந்த இட்லியா தோசையா சட்னியா சாம்பாரா பழைய குழம்பா புது குழம்பான்னு கேட்டு வகை வகையா செஞ்சு வச்சு சைடு கேப்ல 2 சீரியலை பார்த்துட்டு இருக்கிற பாத்திரத்தை கையா விளக்கி வச்சு அடுத்த நாள் காலைல நம்ம என்ன சமைக்கலான்னு கனவோடு தூங்கக்கூடிய பெண்குல தெய்வங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் சொல்லும் போதே மூச்சு நல்லா வீட்டுல ஓமா சீரியல்ல கூட இப்படி காட்ட மாட்டாங்க. ஆமா சரியான வேலை. நடுவர்களே இந்த ஆண்கள் நீங்க என்ன ஆண்கள் ஆள்கிட்ட அவ்வளோ தூரம் வந்து கங்கணம் கட்டிட்டு வராரு. எங்கள் பெண்கள் என்ன சாதாரண பெண்களாக? நடுவர்களே இப்ப பெண்கள் ஒரு நிமிஷத்துல அன்புனா என்ன நிரூபிக்கிறேன் பாருங்களேன். குடும்ப மகிழ்ச்சிக்கு நாங்க தான் காரணம். அது அன்புனா உங்க பேர் அண்ணே மன்னிச்சிருக்கேன். ஏக்கா வீட்டுக்கார் போட்டாவ பாஸ்போர்ட் சைஸ்ல எடுத்து மணி பர்ஸ்லயே வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ற பெண்கள் கை தூக்குங்கக்கா. அங்க ஒரு அக்கா சொல்லுது ஆரத்தி கலர் புடவை கட்டிட்டு அந்த ஆள வீட்டுல வச்சிருக்கிறதே பெருச்சுடி இதுல போட்டா வைக்கமா போட்டா இருந்தாலும் பெண்கள் ஏன் விளையாட்டுல தூக்கல தெரியுமா? நடுவர்களே என்னைக்கு நீங்க 3
இதயத்திலேயே நாங்க போட்டா புடிச்சு வச்சிருக்கோமே, அப்படி நாங்க மனசுல இடம் பிடிச்சி வச்சிருக்கோமே. எங்களால குடும்பத்துல மகிழ்ச்சியா, உங்களால குடும்பத்துல மகிழ்ச்சியா, அதையும் தாண்டி போமா அந்த 3 முடிச்செல்லாம் ஞாபகப்படுத்தாத. என்னை கட்டுறான்னாங்க, நான் 1 முடிச்சு தான் சார் போட்டேன். இந்த 2 முடிச்சு யார் போட்டான்னு இன்னும் தெரியல. எல்லாம் சுத்தி இருக்கிற பொம்பளைங்களாம் அது பாட்டு வாங்கிடுச்சுங்க, எது போட்டுதுன்னே தெரியல. பெண்கள்ட்ட அடுத்த கேள்விக்கு, பெண்களுக்கு யாராவது முதல்ல இடம் கொடுத்தீங்களா? நீங்க எல்லாம் வந்து முதல்ல உட்காந்துக்கிட்டீங்கன்னா வர சொல்லுங்க, நாங்களா இடம் கொடுக்கல. இப்ப கேக்குற பாருங்க, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமான கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறா இல்லையோ, என் வீட்டுக்காரு காலில் உளுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வாசலே கூட்ட போவேன்னு சொல்ற பெண்கள் அந்த கேள்வி எங்களுக்கு ஓன்னு கை தூக்குவோம். இருந்தாலும் வெள்ளாம்பட்டியில பெண்கள் அடக்கமானவர்கள். ஏன் தெரியுமா கை தூக்கல? என்னைக்கு நீங்க 3 முடிச்சு போட்டு எங்க கழுத்துல தாலி கட்டுனீங்களோ அன்னைக்கே உங்க வாழ்க்கையிலேயே முழுசா உழுந்ததுக்கு அப்புறம் நாங்க கால்ல வேற தனியா உழுணுமா? ஆமா, நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்றேன். எல்லாம் ஆண் பாருங்க உட்காந்து. நடுவர்களே, நல்லா யோசிச்சு பார்க்கணும். இந்த ஆண்களால தான் குடும்பமே நடக்குதுன்னு நான் கேட்கிறேன். கொரோனா காலத்துல எல்லாரும் 3 வேளை உட்கார்ந்து நல்ல வயிற்றுல வாயிலே அள்ளி போட்டுக்கிட்டீங்களே, என்னைக்காவது நாங்க கிச்சனுக்கு லாக்டவுன் போட்டோமா? எங்க பெண்கள் எங்களால மகிழ்ச்சியா, உங்களால மகிழ்ச்சியா? எங்க ஐயா பாக்குறாரு பச்சை புள்ள மாதிரி. எங்க பெண்களுக்கு எது தெரியுமாங்க மகிழ்ச்சி? எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கோ காது குத்துக்கோ சடங்குக்கோ நீங்க கூட்டிட்டு போகும் பொழுது நாங்க கேட்காமலே, வாய திறந்து கேட்காமலே 1 முழம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து தலையில வச்சுக்கடின்னு நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ அப்பதானே எங்களுக்கு மகிழ்ச்சி. 1 முழம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்க உங்களுக்கு எல்லாம் வக்கு இல்ல. நாங்க புடவை வாங்கி கொடுக்குறோம், பூ வாங்கி கொடுக்குறோம், தோடு வாங்கி கொடுக்குறோம். கட்டண புருஷன் கேட்காம நாங்க பக்கத்து வீட்டுக்காரன் கேட்க முடியும்? வாங்கி கொடுக்கறதையே தப்பா சொல்லி காமிக்கிறீங்களே. சொல்லி காமிக்கிற உங்களால குடும்பம் மகிழ்ச்சி நல்லா இருக்கா? சந்தோஷமா என்னைக்காவது பெண்கள் வீட்டுக்காட்ட என்ன கேட்போம்? மிஞ்சி மிஞ்சி போனா, மாமா 1 பவுன் நகை வாங்கி கொடுமாமா, ஒரே ஒரு வளையல் வாங்கி கொடுமாமா, ஒரே ஒரு மிஞ்சி வாங்கி கொடுமாமா, ஒரு 200 ரூபாய் புடவை வாங்கி கொடுமாமா, இதைத்தான் கேட்போம். என்னைக்காவது எந்த பெண்களாவது வீட்டுக்கார பார்த்து, மாமா நீ சாவுறதுக்குள்ள உன் சொத்தை பூரா என் பேருக்கு எழுதி வைன்னு கேட்போமா? கேட்டிருக்க மாட்டேது வரைக்கும் கேட்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா நடுவர்களே? சொத்து வாங்கும் போதே அவங்க பேர்ல தான் வாங்கணும். லோன் வாங்கினாதான் என் பேர்ல வாங்கணும். நடுவர்களே, ஏன் தெரியுமா சொத்து வாங்கினா எங்க பேருக்கு வாங்கி தரீங்க? உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதையும் வித்து குடிச்சிட்டு போயிருப்பீங்க. எங்க கிட்ட நீங்க கொடுத்தாதான் நாங்க அந்த சொத்தையும் பத்திரமா பாத்துக்குவோம். இருந்தாலும் வீட்டுக்காட்ட சொத்தை எழுதி கொடுங்கன்னு கடைசி வரைக்கும் கேட்க மாட்டோம். ஏன் தெரியுமா? நாங்கெல்லாம் பெருசா மதிக்கிற சொத்தே கணவன் தானே நடுவர்களே. அப்புறம் எதுக்குங்க சொத்து? அது மாதிரி மனைவியை நீங்க கெத்தா 1 வார்த்தை சொல்லிருக்கீங்களா நடுவர்களே? பெண்கள் உன்னையும் கட்டி ஓட்டி குடும்பம் நடத்துறா பாரு. இங்கேயே இந்த வாய் 1 நிமிஷம் அடக்க மாட்டாங்க உனக்கெல்லாம். அப்பப்பா பொம்பளையா கை தட்டி பேசாம உட்காந்துருக்காங்க. இது வந்ததுல இருந்து எந்த கடையில வாங்குச்சுன்னே தெரியல. அப்ப பேசாம இருந்தேன். நடுவர்களே, பெண்கள் நாங்க யாருமே சவுரி முடி வைக்கிறது இல்ல. ஏன் தெரியுமா? அப்படியே வச்சாலும் தப்பு கிடையாது. பெண்கள் நாங்க எதுக்கு சவுரி முடி வைக்கிறோம்? அழகுக்காகவா? மத்தவங்க பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காகவா? நடுவர்களே, எதுக்கு பெண்கள் சவுரி முடி வைக்கிறோம்னா, குடிகார புருஷன் வீட்டுக்கு வந்தா சட்டார்னு தலையில கைய வச்சா படாத உரி உதிர் போயிட்டே இருப்பான். அடிக்கிட்டே உட்காந்து வேண்டியதான். நான் ஒரு அம்மா வந்து பஸ்ல சீட்டு பிடிக்கிறதுக்கு சவுரி முடி எடுத்து வச்சுக்கிது. நடுவர்களே, உண்மையிலே எங்க பெண்கள் எப்போதுமே கணவனை கண்கண்ட தெய்வமா மதிக்கிறோம். நீங்க எல்லாம் பாருங்க, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மனைவியை பார்த்து இந்தாடி செருப்பு எடுத்தாடி, இந்தாடி சட்டை எடுத்தாடி, இந்தாடி காபி கொண்டாடி, இந்தாடி இட்லி எடுத்தாடி, இந்தாடி சாம்பார் எடுத்தாடி, இந்தாடி சட்னி எடுத்தாடி. எத்தனை டீ போடுறீங்க? நானும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், எம்ஏ எம்பில் பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கேனே, எஸ்ஐ வேலை வேணாம், முதல்வர் வேலையே எனக்கு போதும் சொல்லி நான் உட்கார்ந்து இருக்கிறேனே, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேனே, ஒரே ஒரு நாள் பொம்பளைனா யாருமே திமிர காமிக்கிறதுக்காக ஒரே ஒரு நாள் கால் மேல கால் போட்டு நீராவரி மாதிரி கெத்தா என் புருஷன்கிட்ட சொடக்கு மேல சொடக்கு போட்டு 1 நிமிஷம் இந்தாடா காப்பி. நீ அப்படியே 4 சோத்துக்குள்ள கொடுத்துருக்கலாம். இந்த ஊர்ல பப்ளிக்ல போய் அதை போட்டு உடைக்க வேணாம். நீங்க என்ன சொல்லாமலா இருக்கிறீங்க? சொல்லாமலா இருக்கிறீங்க? போன வாரம் 1 நிமிஷம் மூச்சு வாங்கிக்கங்க.
போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நானே என் பையன் பொண்ணெல்லாம் உட்காந்து கேரம் போர்டு அடிக்கணும். கிச்சன்ல இருந்து எங்க வீட்டம்மா சொல்லுது, சமையல் ரெடி ஆயிட்டு ஏந்து வாங்கடான்னு. எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. என்னையும் மாறினேன், உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமான்னு. இப்ப சாட மாடையா சொல்றீங்களா இல்லையாமா? நடுவர்களே, நாங்க அப்படிலாம் சொல்றது இல்லங்க. அப்படி சொல்ல மாட்டோம், கண்ணியமா வாழ்றதுன்னா நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். குடுகுடுப்பக்காரர் ஒருத்தர் வருவார் வீட்டுக்கு. உண்மையா இல்லையா? வீட்டுல வந்து நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா நல்ல காலம் பிறக்க போதான்னு வந்து குறி சொல்ல வருவார். 12 மணிக்கு வீட்டுல வந்து நின்னா கூட சம்பாதிக்க முடியாத ஆண்களை பத்தி ஒண்ணு சொல்லுவாரு, பெண்களை பத்தி ஒண்ணு சொல்லுவாரு. ஜக்கம்மாவார் சொல்லுறங்க காரியம் ஒண்ணு நடக்குது இங்க. ஐயா கைய ஓட்ட அம்மா கைய தாராளம், கவலைப்படாதாய் தாயத்து ஒண்ணு நானும் தாரே. தலையில கட்டாத, கழுத்துல கட்டாத, இடுப்புல கட்டாத, வயிற்றுல கட்டாத, கையில கட்டாத, கால்ல கட்டாத, தலைய சுத்தி நீயும் தூக்கி போட்டுரு. விடக்கோழி 2, பட்டு துணி 1, 2000 தாளு செல்லாது. இப்போ 500 ரூபா நோட்டு 2 கொடுத்தாயி. சக்கம் மகாளி கேட்கறது நான் இல்ல, சக்கம் மகாளி. பட்டிமன்றமே இல்லைன்னா தொழில் கைவசம் இருக்குது. எங்க ஊர்லயா மார்கழி மாசத்துல 4 மணிக்கெல்லாம் சொல்லுவான். காலையில பொழுது வெஞ்சதும் சூரிய உதயமானதும் வீடு வீடா வந்து யாசகம் கேட்பான். எங்க 3வது வீட்டுல ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான், 50 ரூபா போட்டான் தட்டுல. எப்படிடா போட்ட, காசு கண்ணிலே காட்ட மாட்டான். எப்படிடா 50 ரூபா போட்டேன்னா, இல்ல இந்த வீட்டுல ஒரு காட்டேரி கொடி இருக்குதுன்னு அவன் தான் சொன்னான் காலையில. நடுவர்களே, ஆண்களை என்னைக்குமே இலக்கியத்துல கூட வழி நடத்துறது எங்க பெண் குல தெய்வங்கள் மட்டும்தான். நமக்கு எல்லாருக்குமே திருவிளையாடல் படம் பார்த்திருப்போம், உண்மைதானக்கா? திருவிளையாடல் படத்துல பாருங்க, ஒரே ஒரு ஞான பழத்துக்காக சண்டை போட்டது முதல்ல கொண்டு வந்தது நாரதர் என்கின்ற ஒரு ஆண்மகன் நான் முதல்ல உட்கார்ந்திருக்காரு. அந்த ஞான பழத்துக்காக சண்டை போட்ட விநாயக பெருமான அண்ணன் நடுவுல உட்கார்ந்திருக்காரு. தம்பி முருகன் பாவம் பின்னாடி உட்கார்ந்திருக்காரு கடைசியில. நடுவர் அவர்களே, ஆண்கள் தான் விட்டு கொடுத்து போறீங்க, குடும்பத்துல பொறுப்பா மகிழ்ச்சியை உண்டாக்குறேன்னு சொல்ற நீங்க ஞான பழத்தை ஒண்ணும் பரவாயில்ல, அண்ணன் சாப்பிட்டு விட்டு கொடுத்துருக்கலாம். இல்லாட்டி தம்பி தான் தமிழ் கடவுள், அவரு சாப்பிட்டு விட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம். 2 பேருமே நான் போட்டியில சுத்துறேன். அம்மைய பண்ணாலே உலகம்னு புத்திசாலித்தனமா பழத்தை வாங்கினவர் அந்த விநாயக பெருமான். எனக்குன்னு ஒரு உலகம்னு டக்குன்னு பெட்ரோலே போடாத மயில் எடுத்துட்டு உலகம் முழுக்க சுத்தி வந்தாரு. எனக்கு ஞான பழம் கிடைக்கலன்னா எனக்குன்னு ஒரு நாடு, எனக்குன்னு ஒரு உலகம்னு போனார். ஆனா அப்படி உலகம் எனக்குன்னு தனியா போய் நின்ன ஒரு கோமன ஆண்டியை கூட நமக்கு உறவு தாண்டா முக்கியம்னு பொறுப்பை சொல்லி கொடுத்து வளர்த்தது அவ்வை பிராட்டி என்கின்ற பெண்மணி. 60 சினம் கூறுவது தமிழ் அறியாத அண்ணனானி. 60 சினம் கூறுவது தமிழ் அறியாத அண்ணனானி. மாறுவது மனம் சேருவது இனம் புரியாத அண்ணனானி. ஏறுமையில் ஏறு நடுவரிடம் நாடு, ஏறுமையில் ஏறு நடுவரிடம் நாடு, இன்முகம் காட்டவாணி. ஏற்றுக்கொள்வாய் கூட்டி செல்வேன் திருப்பூர் ஓடிவாணி. பட்டி பண்றதுக்கு அவர் சிரிப்ப பாருங்க. புத்தி சொன்னது நாங்க. ஒரு பெரிய காரியம் வீட்டுக்கு கூட போனா பாருங்க, எங்க பெண்கள்லாம் வாயிலை வைத்துக்கிட்டு அடைச்சுக்கிட்டு அழுவோம். அப்பா என்ன விட்டு போயிட்டியா எங்கயா அப்படின்னு பொய்யானாலும் அழுவோம். இந்த ஆண்கள்லாம் பாருங்க, பெரிய காரியம் வீட்டுக்கு போனா தோல்ல ஒரு துண்டு போட்டிருப்பாங்க. வீட்டுல இருக்கிறாலும் வாயில துண்டை வச்சுக்கிட்டு அழுவாரு. அங்க இருந்து வெளியில இருந்து வீட்டுக்குள்ள போறாலும் வாயில துண்டை வச்சுக்கிட்டே தான் அழுவாரு. சத்தமே வராது, எந்த சத்தமும் வராது. அன்பு பண்பு பாசத்துல அவளை அமைதியில பொங்குறாங்களான்னு பார்த்தா சத்தியமே கிடையாது. இவன் எடுத்த சரக்கு வாடை அவனுக்கு தெரியக்கூடாது, அதை எடுத்த சரக்கு வாடை இவனுக்கு தெரியக்கூடாதுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்க நீங்க எல்லாம் குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்குதுன்னு சொல்றதுல நியாயமா? எங்களால ஏத்துக்க முடியுமா? எங்க பெண்கள் போன் பேசுவாங்க பஸ்ல, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நடுவர் பெருந்தகையாக உங்களால கூட கண்டுபிடிக்க முடியாது. காதுல போன் வச்சா சொல்ல அவ்வளவுதான், டைம் இல்லை, ஓகே, இவ்வளவுதான் பேசுவோம். இந்த அன்பு அண்ணன் மாதிரி கல்யாணம் ஆன ஆம்பளைங்க பொண்டாட்டிக்கிட்டே இருந்து போன் வந்தா போனை எடுத்தோடனே ஒரு 1/2 நிமிஷம் முறைச்சு பார்த்துட்டேன். என்ன சொல்லு, தக்காளி வெங்காயம் ஐயே
அப்படி நாய் மாதிரி மனைவி கிட்ட குலைக்கிற நீங்கெல்லாம் குடும்பத்துல மகிழ்ச்சி உங்களால கிடைக்குதுன்னு தயவு செய்து சொல்லவே சொல்லாதீங்க. நடுவர் அவர்களே, கடைசி காலத்தில் ஒரு ஆண்மகன் இழக்கக்கூடாத உறவு எது தெரியுமா? அது மனைவி என்கின்ற உறவு மட்டும்தான். நடுவர் அவர்களே, உயிரோட இருக்கும் பொழுது மனைவியை கண்ணா பின்னான்னு திட்டுவீங்க. தன் மனைவி இறந்த பிறகு 90 வயசுல ஒரு தாத்தா சொன்னாரு, என் மனைவி உயிரோட இருக்கும் போது எதுக்கு நீ டெய்லி சாம்பாரா வச்சு ஊத்துற? உனக்கு டெய்லி புளிக்குழம்புல இவ்வளவு புளி காரம் போடணும் கூட தெரியாது. டெய்லி உனக்கு பீட்ரூட் பொரியல் தவிர உனக்கு வேற எதுவும் செய்ய தெரியாதா? உன்னை இப்படிதான் உங்க அப்பா அம்மா வளர்த்தாங்களான்னு அடுக்கடுக்காக என் மனைவியிடம் கேள்விகள் கேட்க தெரிந்த எனக்கு, என் மனைவியின் மறைவிற்கு பிறகு என்னை சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு ஒரு உறவு கூட இல்லையே நினைக்கும் போதுதான் என் மனைவியின் அருமையும் பெருமையும் தெரிஞ்சதுன்னு சொன்னா, நடுவர்களே, குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களை காட்டிலும் பெண்களே பெண்களே என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு தமிழ் மழை பொழிந்தது போல ஒரு பெண் பிள்ளை உள்ள அழகா, ஒரு எமோஷனலா, தைரியமா, ஃப்ளோவா பேசுறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது உண்மையிலேயே பாராட்டணும். அந்த பிள்ளை ஒரு நல்ல கைத்தட்டு. இதெல்லாம் அசந்து போய்க்குது போ. அந்த சொன்னாங்கல்ல, ஒரு இதில் வீட்டுக்கு போனா கூட பெண் பிள்ளைய யாருக்கு சம்பந்தமே இருக்காது, ஆனா உட்காந்து அதுவும் அழுவும். ஆனா ஆம்பளை அப்படிலாம் அழமாட்டான்னு நான் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வணங்கி சொல்றேன். நல்ல வார்த்தைகளாவது பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம். மதுரைக்கு பக்கத்துல என் தம்பி முறையா வேணும் 2006 இறந்துட்டான். லீவு போட்டு மாட்டு தமிழ்ல இறங்கி மலர் மாலை வாங்கி போய் அவனுக்கு போட்டு நின்று, அவன் புள்ள பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறான். அவங்க அப்பா மேல கதறி கதறி விழுந்து அழுது இருந்தவன் எழுந்து நின்னான். என்னை பார்த்தான், பெரியப்பா நீ எல்லாம் இருக்கும்போது அப்பா போயிட்டாருன்னா. நீங்க சிரிக்கிறீங்க, நான் 15 நாள் லீவு போட்டு வேலைக்கே போகலையா? இப்படியா கேட்பான்? ஆனா ஒரு பெண் பிள்ளை அப்படிலாம் கேட்காது, அதுவும் சேர்ந்து ஆடும். அதனால அன்னலட்சுமியை பூந்து விளையாடி பயங்கரமா கபடி மேட்ச்ல உள்ள பூந்து பாடி வெளியே வந்துட்டாங்க. ஆரம்பிக்கலாமாங்க ஐயா? ஜமா சேர்த்துக்கிறது அதானப்பா தம்பி கேட்டா, நான் உனக்கு தம்பி, நீ எனக்கு தம்பி, ரைட்? எல்லாம் உங்ககிட்டே தான் வருது. மாத்தா இருக்கிறது தெளிய வச்சிடலாம், ரைட்? அகர முதல எழுத்து எல்லாம் என அறிய வைத்து, ஆதி பகவன் என உரை வைத்து, காய் தந்து கனி தந்து தேன் தந்து தேனியின் சுவை தந்து நாதந்து பேச வைத்த முத்தான தமிழுக்கு எனது முதற்கோடி வணக்கங்கள் பல. நல்ல ஜோரா ஒரு முறை கை தட்டுங்க. அடேங்கப்பா! நடுவர் அவர்களே, கொட்டு சத்தன்னா வாடிப்பட்டி, வைரமுத்தன்னா வடுகப்பட்டி, எஃபெக்டிவான ஆடியன்ஸ்னா அதுதான் வெளையாம்பட்டி ரசிக பெருமக்கள். நடுவர் அவர்களே, வெளாம்பட்டி எவ்வளவு அற்புதமா ரசிக்கிறாங்க பாத்தீங்களா? நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல கிழிச்ச பையன்னு ஒரு ஊருக்கு போயிருந்தாங்க. அந்த ஊர்ல பேசி முடிச்சுட்டு பாக்குறோம், ஒருத்தரும் கையை தட்டல, சிரிக்கவே இல்லை. வெக்கத்தை விட்டு கேட்டான், ஐயா கொஞ்சம் கையை தட்டுங்களேன் அப்படின்னு. அதுல கடைசியில இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னாரு, உனக்கு காசு கொடுத்து கையை வர தட்டுவாங்களாமா? பேசிட்டு நீ போமாண்டார். ஆமா, அந்த ஊரை தைக்கவே படாதுங்க ஐயா. ஆமா, டேங்க அப்பா, ஒரு மீசக்காரரு, ஒரு ரோசக்காரரு, ஒரு மீசியா இல்லாத ஏங்க அப்பா, என்னமா வந்து பெண்களை குறை சொல்லிட்டு போயிருக்காங்க ஐயா. நாங்க எல்லா பெண்கள் எல்லாம் வந்து சொன்னாங்கல்ல, பெண்கள் சாப்பாடு செய்யறதில்ல, அதை செய்யறதில்ல, இதை செய்யறதில்லன்னு சொல்றாங்கல்ல நடுவர்களே. ஆனா நடுவர்களே, பெண்கள்ல எப்படி தெரியுமா கணவன் வரணும்னு நினைக்கிறோம்? எப்படி தெரியுமா? வானத்தை போல சின்ராசு மாதிரி புருஷன் வரணும்னு நினைக்கிறோம். ஆனா வரத்தெல்லாம் பாக்கியலட்சுமி ஒரு கோபி மாதிரி வருது. அப்புறம் எப்படி இவங்க கூட நான் சமாளிக்கிறது? நடுவர்களே, யோசித்து பாருங்க. எத்தனை தெய்வங்கள் இருந்தும் என்ன, சத்தியம் அது சம்சாரம், அவள் சாமி அவதாரம்னு சொல்றான்னு சொன்னா அதுதான் பெண்கள். நடுவர்களே, சரி, அதே மாதிரி கனவு அவனுக்கு இருக்கும்ல? அவனுக்கு இருந்தா எங்க பையன் ஒருத்தன் ரொம்ப கவலையா இருந்தாமா போன வாரம். என்னடா என்னமோ எல்லாரும் பொண்ணு பார்க்க போனாங்க, சரின்னு நான் நம்பிக்கையா நான் போகாம இருந்தேன். 5 அடி உயரம்னா, அழகான பொண்ணுன்னா, 3 அடி அகலம்னு எவனுமே சொல்லலடா. நடுவர்களே, அந்த 3
அது மிக பெரிய வரம். அது கூட கிடைக்காம சுத்திட்டு இருக்காங்க பாருங்க நிறைய பேர். பாத்தியா, அது கூட இல்லையா? மொரட்டு சிங்கிள் பீஸா தனியா சிங்கிள் பீஸா சுத்திட்டு இருக்காங்க. கவலைப்படாதன, நான் சொன்ன பள்ளிக்கும் அடுத்த வருஷம் உனக்கு பொண்ணு செட் ஆயிடும். ஆமா, கல்யாணம் ஆகாம இருந்தா செட் ஆயிடும். அப்புறம் பொண்டாட்டி வரப்போகுது எனக்கு. ஆமா, அதே எங்க அப்பா ஆண்கள் எல்லாம் அந்த ஆண்களுக்காக 3 பேருக்கு கையை தட்டினீங்களே. இப்ப நான் ஆண்களை பார்த்து கேட்கிறேன், உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இதே பொண்டாட்டி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கும் பொண்டாட்டியா வரணும்னு சொல்றவங்கள கையை தூக்குங்க. பாவி மக்கா, ஒருத்தராச்சும் கையை தூக்குனாங்க. வானவே வேணாமா? பாத்தியா, பாத்தியாரே தூக்கல. அது தூக்கணவங்கள என்ன தெரியுமா பிரச்சனை? உங்க பொண்டாட்டி வந்திருக்கோம், வீட்டுக்கு போனா கும்மு கும்முன்னு கும்மும். இதே கேள்வி நான் ஒரு கூட்டத்துல கேட்டேன். ஒரு ஆள் கை தூக்கணும், எப்படி தூக்கணும்? இதுதான் எனக்கு 7வது ஜென்மம் சாரணும். ஆனா எங்க தாய் குலங்களை பார்த்து கேட்கிறேன், இதே புருஷன் தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கும் புருஷனா வரணும் சொல்ற அக்காங்களை கையை தட்டுங்க. அங்க ஒரு அக்கா மண்ணாவதி தூத்துட்டு நடுவர்களே, அது படாதபடி போட்டிருக்கும் போல புருஷங்கிட்ட. நான் தெரியாம தான் கேட்கிறேன், பெண்களோட அன்பு எப்பவுமே மாறாது நடுவர்களே. ஆனா ஆண்களோட அன்பு மாறிடும் தெரியுங்களா? நல்லா கேட்டுக்கோங்கக்கா. நிச்சயதார்த்தம் ஆன உடனே முன்னாடி என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கட்டுனா இவ்வளவு தாண்டா கட்டணும் அப்படின்னு ஒத்த கால்ல நிப்பாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் அவட்ட வெட்டினா இவ்வளவு தாண்டா வெட்டணும் சொல்றாங்களா இல்லையாக்கா? நம்ம அப்படியா சொல்றோம்? கிடையாது. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி பாருங்க, கொஞ்ச நேரம் பேச, யாடி தங்கம் போனை வச்சிடற, இன்னும் கொஞ்ச நேரம் பேசன்னுவாங்க. ஒரு 1.5 வருஷம் அவட்ட பேசியே என் உசுறு எடுக்கிறீடி, வாயை மூடுடி சொல்றாங்களா இல்லைங்க நடுவர்களே? இங்க காஞ்சிபுரத்துல எத்தனை பேர் அத்திவரதரை போய் பார்த்திருக்கீங்க? எல்லாரும் நிறைய பேர் இப்ப பார்த்திருக்கீங்க. நானும் அத்திவரதரை பார்க்க போனா கூட்டம்னா கூட்டம், அவ்வளவு பெரிய கூட்டங்க. கூட்டம் அப்படியே அம்முது. அந்த கூட்டத்துல ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே வெளியில ஓடி வந்தாங்க. நான் பார்த்து அசந்து நின்னு கேட்டேன், ஏண்டா இப்படி ஒரு கூட்டத்துல சிரிச்சுட்டு வரையே, அத்திவரதரை பக்கத்திலே போய் நின்னு பாத்தியாடான்னு கேட்டேன். இல்லக்கா அப்படின்னா. சரி, நயன்தாரா வந்துச்சு அப்ப போய் பாத்தியாடான்னு கேட்டேன். இல்லக்கா அப்படின்னா. வேற எதுக்குடா சிரிச்சுக்கிட்டே வரேன்னா? கூட்டத்துல என் முன்னாடி தொலைஞ்சு போயிட்டாக்கா. சாமி கும்பிட போறான்னா பொண்டாட்டியை தொலைக்க போயிருக்கான் நடுவர்களே. ஆனா வாழ்க்கையில ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க நடுவர்களே. வந்து சொன்னாரு, பெண்கள் வந்து என் குடும்பத்தை பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசித்து பாருங்க. பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த வீட்டுக்கு வரான்னு சொன்னா, போட்ட 3 முடிச்சுக்காக அந்த குடும்பத்தையே விட்டுட்டு உங்க குடும்பமே கதின்னு வந்து நிக்கிறாளே நடுவர்களே. இதை விட வேற சாட்சி என்ன வேணுங்க அந்த குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஆம்பளைங்களை கேளுங்க, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு புருஷன் முன்னாடி பேசிட்டாங்க. அதுல அந்த அண்ணன் சொன்னாரு, என்ன தானே கேளுன, அப்புறம் போன கொண்டுவேன் உசுரை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்க திருத்தணியில இருந்து வந்து போன பிடிங்க வச்சுக்கிற பாரு பசங்க மாதிரி. நடுவர் நல்லா கேட்டுக்கோனே, எங்க வீட்டு பக்கத்துல அந்த அக்கா அந்த அண்ணன் கிட்ட சொல்லிச்சு. அந்த அண்ணன் சொன்னாரு, இங்க பாருடி, தூக்கமே வரமாட்டேங்குது எனக்கு, ஒரு இடத்துல படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு. அந்த அக்கா என்ன சொல்லிச்சு, நியாயமா சொல்லிச்சு, ஏங்க தூக்கம் வரலையே, இடத்த கொஞ்சம் மாத்தி படுங்கன்னுச்சு. இதுல என்ன தப்பாக்க? காலையில எந்திரிச்சு பார்த்தா இந்த முட்டா பையன் எதிர் வீட்டுல இருந்து எந்திரிச்சு வரான். இடத்த மாத்த சொன்னா ஏரியாவே மாத்திருக்கான். ஆனா எங்க பெண்கள் அப்படி கிடையாது நடுவர்களே. அருவா மீச வச்ச அண்ணே போய் வரவா, புலிவால் மீச வச்ச புருஷனோட போய் வரவா, சட்டப்படி ஆம்பளைக்கு ஒத்த இடம் தானே, தவளைக்கும் பொம்பளைக்கும் 2 இடம் தானே. தவளை நீர்லயும் வாழும், நிலத்திலையும் வாழுங்க. பெண்கள் பிறந்த வீட்லயும் வாழுவா, புகுந்த வீட்லயும் வாழுவான்னு சொன்னா அது பெண்கள் தான் நடுவர் அவர்களே. என்ன தெரியாம வந்து பேசிட்டு இருக்கீங்க? இப்ப பெண்கள்ல நெத்தியில எங்க நடுவுல குங்குமம் வைக்கிறாங்களா? எதுக்காக வைக்கிறாங்க? இப்ப எது வைக்குது? எல்லாம் ஒட்டு நடுவர்களே. அதாவது புதுசு நடந்துகிட்ட விதத்தை பொறுத்து, ஒழுங்கா நடந்துகிட்டா பொட்டு வைக்குது, இல்லைன்னா தூக்கி போட்டு அவன் மாட்டுது, அது வேற விஷயம். நடுவர்களே, ஏன் தெரியுமா இங்க பொட்டு வைக்கிறாங்க? பிறந்த வீடு இந்த பக்கம், புகுந்த வீடு இந்த பக்கம், இந்த 2 வீட்டையும் என் ரத்தத்தை சிந்தியாவது நான் காப்பாற்றுவேன் என்பதற்காகத்தான் நடுவுல பொட்டு வைக்கிறாங்க நடுவர்களே. என்ன சாதாரணமான விஷயமா? நான் பாத்துக்கிறேன், 75% அவுத்து விட்டு தான் போகுது, ஏதோ அங்க பெண்டிங் போகுது. நடுவர்களே, இன்னொரு விஷயம் நீங்க கேளுங்க. வந்து சொன்னாரு, அது பாருங்க, என்னங்க சவுந்தரபாண்டி சார் பேசுறப்பவும் 3 பேருக்கும் பக்கு பக்குன்னுச்சு. எங்க ராமனையா பேசுறப்பவும் பக்கு பக்குன்னு. எதுக்குன்னு கேட்க மாட்டீங்களாக்கா?
வேட்டி எங்க கழட்டி விழுத்துருப்போம். அப்பா வேட்டியே உங்களால சரியா நிமித்தி பிடிக்க முடியல, அப்ப குடும்பத்தை எல்லாத்தையும் நிமித்தி பிடிப்பீங்க. நான் கேட்கிறேன், நான் கேட்கிறேன், இங்க எவ்வளவு பேர் ஆண்கள் இருக்கீங்களாங்க, 4 புள்ள இருக்கு, 2 புள்ளையே இருக்குமா. அவர் வந்து கேட்கிறாரு, ஏப்பா அவன் புள்ள என்னமா படிக்குது அப்படின்னு அந்த அந்த வீட்டுக்காரர் கேட்கறாருன்னு வச்சுக்க. அவர் என்ன சொன்னாரு, ஏமா மீனாட்சி 4வது 5வது என்ன படிக்குது, ஏங்க 3வது படிக்குதுங்க. ஆமாப்பா 3வது படிக்குதாம்பா. ஆனா எங்க அக்காவை போய் கேட்டு பாருங்களேன், ஏமா உன் புள்ள என்னமா படிக்குது, 3வதுல இந்த ஸ்கூல்ல இத்தனாவது செக்ஷன் படிக்குது, இத்தனாவது ரேங்க் வருது, இவ்வளவு மார்க் வாங்குதுன்னு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு சொல்றது எங்க அக்காங்க நடுவர் அவர்களே. அதுலயே தெரியலையா நடுவர் அவர்களே, வந்து சொன்னாரு, அடே அப்பா குடும்பத்தை பிரிச்சுட்டோமா, அண்ணன் தம்பிய பிரிச்சுட்டோமா. நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, நான் கேட்கிறேன், நல்லா கேளுங்க. பீடி பிடிக்காதன்னு சொல்றோம், கேக்குறியா? கேட்கல. சிகரெட் தண்ணி அடிக்காதன்னு கேட்கறோம், கேக்குறியா? கிடைக்கல. எதிர் ரூட் அக்காவை பார்க்காதன்னு சொல்றோம், பார்க்காம இருக்கிறியா? இதெல்லாம் சொன்னா செய்ய மாட்டாங்களாம். ஆனா தனி குத்துனவான மட்டும் பொட்டி தூக்கிட்டு தனின்னு வந்துருவாங்க. எந்த ஒரு நியாயம் நடுவர்களே? அதெல்லாம் அவன் இஷ்டம், இது வந்து உன் இஷ்டத்தை பொறுத்துக்குது. அதனால தான் என்ன பேச்சுங்க. நான் கேட்கிற நடுவர்களே, இந்த புடவைக்கு அந்த 6 முழ புடவைக்கு இருக்கிற மவுசு அந்த 2 முழ வேட்டிக்கு கிடையாது, தெரியுமா? புடவை பழசா போச்சுன்னா 2ஆ கிழிச்சு தாவணியா என் பொண்ணுக்கு தச்சு போடுவேன். ஒய்யா யாரு உன் லிங்கிய கிழிச்சு உன் பிள்ளைக்கு ட்ரௌசர் தச்சு போடுறவன், பட்டாப்பட்டி ட்ரௌசரா? என்கிட்ட பேசுறியா நீ? அல்லக்கு நிறுத்திடுறேன். நடுவர் அவர்களே, செய்யறோமா இல்லையா? நான் ஒரு ஆள் இருக்கிறேன்றதா பாப்பா. ஆனா அதே புடவை 4ஆ கிழிச்சு என் பிள்ளைக்கு பாவாடை தச்சு போடுவேன். நடுவர் அவர்களே, 8ஆ கிழிச்சு என் பிள்ளைக்கு சின்ன கச்சிப்பா மச்சு கொடுப்பேன். நடுவர் அவர்களே, 16ஆ பிரிச்சு என் பிள்ளைக்கு தலையில ரிப்பனா கட்டுவான்னு சொன்னா இந்த புடவை எவ்வளவு பெரிய விஷயம் செய்து நடுவர் அவர்களே. ஆனா இந்த பாழா போன வேட்டி எதுக்கு உதவும்? தயவு செஞ்சு அப்படி சொல்லாது. நான் கிராமத்துல பிறந்து வந்தோன்னு ஆரம்பத்திலே சொன்னேன். ஆமா, எங்க தாத்தா வேஷ்டி பழசாச்சுன்னா எங்க பாட்டி துண்டு துண்டா கிழிச்சு இட்லி தட்டுல போட்டு இட்லி சொல்லுவோம். ஐயா தட்டுற தொப்பிய இப்படி இட்லி சுட்டு தான் ஊர்ல பன்றி காய்ச்சல் வர்றதுக்கே காரணமா இருக்குதுன்னு ஒரு பத்திரிகையை சொல்லி இருக்கு நடுவர்களே. கொரோனா வந்ததுக்கு காரணமே இவங்க வேஷ்டி தான், தெரியுமா நடுவர்களே? தெரியாம பேசக்கூடாது. அவங்க ரோட்ல ஒரு பிள்ளை விளையாடிட்டு இருந்து உள்ள இருந்து அந்த அண்ணன் ஓடி வந்து சொல்றாரு, ஏண்டா பட்டார் வச்சாரு, ஏண்டா சன்னுக்கு 3க்கு உனக்கு வித்தியாசம் தெரியல, கான்வென்ட்ல 50,000 ரூபாய் கொடுத்து நான் ஃபீஸை கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னாரு. உடனே உள்ள இருந்து அந்த அக்கா வந்துச்சு, ஏயா அவனுக்காச்சும் சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரியல, உனக்கு நம்ம வீட்டு புள்ளியா எதிர்த்து புள்ளியான்னு வித்தியாசம் தெரியலையா அப்படின்னு. குடும்பம் இது மாதிரி இருக்கா இல்லீங்களா நடுவர்களே? யோசித்து பாருங்க நடுவர்களே. இந்த உலகத்திலே யார் மிக சிறந்த பெண்மணி என்று சொன்னால் விண்ணிலே பறந்த கல்பனா சாவ்லாவா என்று கேட்டால் கிடையாது, மண்ணையெல்லாம் அந்த ஜான்சி ராணியா என்று கேட்டால் கிடையாது. யார் தெரியுமா இந்த உலகத்திலேயே மிக சிறந்த பெண்மணி? எவளொருவள் தன் குழந்தைகளை ஒழுக்கமாக வளர்க்கிறாளோ அவள் தான் மிக சிறந்த பெண்மணி நடுவர்களே. என்ன பேசுறீங்க? ஆண்கள்லாம் பார்த்து கேட்கிறவங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஒரு காலகட்டத்துல உங்க அப்பாவுக்கு தெரியாம உங்க அம்மா காசு கொடுத்தாங்களா இல்லைங்களாங்க? ஆனா இன்னைக்கு பொண்டாட்டிக்கு தெரியாம இன்னைக்கு அம்மாவுக்கு காசு கொடுக்குறீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாம் எந்த லிஸ்ட்ல வச்சிருப்ப நடுவர்களே? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். 1000 லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாங்க, ஆனா அம்மாவினுடைய முந்தானையிலே வேர்வையிலே இருக்கக்கூடிய 50 பைசாக்கு நம்ம கெஞ்சி நிக்கிறப்ப அந்த அம்மா முந்தானைய பிரிச்சு 50 பைசா கொடுக்கிற சந்தோஷம் ஏடிஎம்ல இன்னைக்கு லட்சமா இருந்தா கூட அந்த சந்தோஷம் கிடைக்காதுன்னு சொன்னா அதுதான் பெண்கள் குடும்பத்துல தரக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சி நடுவர்களே. நீங்க ஒரு ஆம்பளை கிட்ட போய் கேளா, ஏன் ஒரு 10,000 ரூபாய் 10,000 கூட வேணாயா 2,000 ரூபாய் கேலாம். எத்தனை பேருக்கு எல்லாம் வெள்ளை சட்டை போட்டு போன பழகையா இருந்திருக்காங்களே. 2,000 ரூபாய் கேலாம். ஏன்ட்டு அங்க இருக்க ஏன்ட்டு இது எங்க அக்கா கிட்ட போய் கேட்டு பாருங்களேன். கடுகு டப்பால 200 ரூபாய், மிளகு டப்பால 100 ரூபாய் சேர்த்து அர்ஜென்ட் நான் போட்டு 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு டேபிள் மேல வைக்குதா இல்லையா? சுருக்கு பையில எங்க இருந்து வருதா? அது எங்க இருந்து வருது? சூப்பரான கேள்வி கேட்ட தங்கமே, அது எங்க போகுதுன்னு நான் சொல்லி ஆகணும் நடுவர். நான் சொல்லி அவன் அந்த காலகட்டத்துக்கு அவரு கூட்டிட்டு வந்தேன். நான் பொறுப்பு சொல்லிடலாமா?
எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணா 6 மணி ஆச்சுன்னா எல்லாத்தையும் கலந்து அடிப்பாரு. என்ன சோறு குழம்பு ரசம் நினைக்கிறியா? மானிட்டர் வாட் 16 நெப்போலியன் ட்ரிபிள் எக்ஸ் ஜானி வாக்கர் 5600 ரம் ஜின் ஒயின் ஜானக்ஸா பட்ட விஎஸ்ஓபி 1848. அம்மா பிராண்டா வா ஊத்தி தரோம் வா. வாங்க குடும்ப மகிழ்ச்சிக்கு வாங்க. நடுவர்களே இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, அது தனி மனுஷ மகிழ்ச்சி. ஆமா குடும்ப மகிழ்ச்சி, தனி மனுஷ மகிழ்ச்சியில குடும்ப மகிழ்ச்சியே போதா இல்லையா நடுவர்களே? இந்த உலகத்துல யாராருக்கும் விருது கொடுக்குறாங்க, அதெல்லாம் தூக்கி தூர வைங்க நடுவர்களே. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விருது யார் தெரியுமா கொடுக்கணும்? ஒரு குடிகாரனோட குடும்பம் நடத்தி அந்த குடும்பத்தை காப்பாற்றி குழந்தைகளை படிக்க வைத்து அவளுக்கு திருமணம் செய்கிறாள் இல்லையா, அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும் நடுவர்களே விருது. உண்மையா இல்லையா நடுவர்களே? வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. நான் கேட்கிறேன், குடும்பத்துல மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு சொல்றாங்களே, இப்ப ஒண்ணும் இல்லக்கா, ஒரு அண்ணாத்த இருக்கிறாரு, அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க மனைவி இறந்து போறான்னு வச்சுக்கோங்களேன். மனுஷன் சும்மா வருப்பாரு, என்ன இருப்பாரு, என் பிள்ளைக்காக ஒரு துணை வேணும், எங்க அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக ஒரு துணை வேணும் அப்படின்னு 3 மாசத்திலேயே புது மாப்பிள்ளை ஆயிடுவாங்க நடுவர்களே. ஆனால் எங்கள் பெண்கள் தன்னுடைய கணவன் இறந்து விட்டால் கணவனை தவிர வேற யாரையும் நாங்கள் நினைக்க மாட்டோம், என் குழந்தைக்காக நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று வாழ்கிறாள். பாத்தீங்களா, அதுதான் சந்தோஷம் நடுவர்களே. உண்மையா இல்லையா நடுவர்களே? அதனாலதான் சொன்னா 1000 உறவுகள் இருந்தென்ன வேறென நீ இருந்தால் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன்னு சொன்னா. பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு தெய்வம் உண்டு, என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் என்று சொல்லி இருக்கார் என்று சொன்னார். அதுதான் பெண்கள் நடுவர்களே. ஒண்ணு இல்லைங்க, ஒரு நாள் அந்த அக்கா வீட்டுல இல்லாம போட்டோமே, நம்ம அண்ணன் வீட்டை போய் பாருங்களேன், லுங்கி கைலி எம்ஆர்எஃப் டயர் மாதிரி ரவுண்ட் 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 ரவுண்டா சுத்தி இருக்கும். இருக்குமா இருக்காதாக்கா? பால் குண்டான் எது, இதுக்கு மாவு குண்டான் எதுன்னே தெரியாது. இப்படிதான் ஒரு அண்ணன் என்ன பண்ணாரு, பொண்டாட்டிக்கு காப்பி வச்சு குடுக்கணும்னு சொல்லிட்டு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குண்டானை தூக்கி வச்சு அடுப்பை பத்த வச்சு 2 மணி நேரமா பாலே பொங்கல. அந்த அக்கா அதிர்ச்சியா எந்திரிச்சு வந்து பார்த்தா இது பால் குண்டான் இல்ல. அப்புறமா பார்த்தாதான் தெரியுது, இந்த முட்டா பையன் பால் குண்டாவுக்கு பதில் மாவு குண்டான் எடுத்து வச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்கா இல்லையா நடுவர்களே நாட்டுல? இந்த மாதிரி இடத்த மாத்தி வச்சா அவனுக்கு எப்படி தெரியும் நடுவர்களே? இடத்த மாத்தி வச்சாலும் அறிவுன்னு ஒண்ணு வேணும் நடுவர்களே. அந்த அறிவுன்றது அதிகப்படியா யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்க பெண்களுக்கு தான் இருக்கு நடுவர்களே. நிறைவா நான் இந்த விஷயத்த சொல்லிடுறேன். ஏன் பெண்களுக்கு அறிவு அதிகமா இருக்கு தெரியுமா? ஒரு மாப்பிள்ளையை எப்படி செலக்ட் பண்ணணும்ன்றது பொண்ணுக்கு தான் தெரியும் நடுவர்களே. தெரியுமா தெரியாதாங்க? யோசிச்சு பாருங்க நடுவர்களே. இது நம்ம ஊர் மக்களா நினைச்சு, என் சொந்த ஊர் மக்களா ஜனங்களா நினைச்சு எனக்கு நிச்சயதார்த்தான கதையை சொல்லலான்னு இருக்கிறேன். சொல்ல மக்கா, நீ முதல்ல தலையில இருந்து முக்காட எடு. பொண்ணா புள்ள எனக்கு தெரியல நடுவர்களே. சொல்லாமா நடுவர்களே? அக்கா நல்லா கேட்டுக்கோங்க அக்கா, என்னை 200 பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க. 200 பேர், ஐயோ இல்லம்மா உண்மையா தான் சொல்றேன். 200 பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க. வந்தவங்க அத்தனை பேருக்கும் என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு, ஆனா எனக்கு யாரையுமே பிடிக்கல. ஆமா, 201வது எங்க மாமா ஒருத்தர் வந்தார், அவருக்கும் என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு, எனக்கும் அவரு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. நிச்சயதார்த்தமும் ஆயாச்சு. மனுஷன் போனை ஒண்ணு வாங்கி கொடுத்து ஃபாரினுக்கும் போயாச்சு. 1.5 மாசம் கழிச்சு எனக்கு போன் பண்ணாருக்கா, தங்கம் அப்படிதான் என்ன கூப்பிடுவாரு. அங்க யாரும் கூப்பிடுவாங்க, எல்லாருமே ஆரம்பத்துல அப்படிதான் கூப்பிடுவோம். ஒத்துக்கிறீங்களா? சொல்லுமாமா அப்படின்னு. நான் ஒண்ணு கேட்டா நீ கோச்சிக்க மாட்டியே அப்படின்னா, கோச்சிக்க மாட்டேன் கேளுமாமான்னு. என் செல்லக்குட்டி உன்னை 200 பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன், என் அம்மனி யாரையும் வேணான்னு சொல்லிட்டியாமே, மாமாவை மட்டும் எப்படி ஓகே சொன்னேன்னு சொன்னேன். உடனே நான் சொன்னேன், மாமா அதை நான் சொன்னா நீ கோச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிடி அப்படின்னா. என்ன தெரியுமா சொன்னேன்? பாத்தியா ஊரு கதைன்னா அவ்வளவு சைலண்டா கேக்குது. ஏமா நாங்களா கேட்டோம்? என் கதையை நான் சொல்லட்டோமா நீ தான் கேட்ட? பாவம் அந்த பிள்ளைக்கு எதுனா ஒரு வழி சொல்லுவோன்னு நாங்களும் கேட்கிறோம். நடுவர்களே, அறிவு எப்படி வேலை செய்யுதுன்றதுக்காக நான் சொல்றேன் நடுவர்களே. என்ன தெரியுமா சொன்னேன்? மாமா 200 பேர் என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. வந்தவங்க அத்தனை பேருக்கு காஃபி கொடுத்து தட்டுல பஜ்ஜி சுட்டு வச்சு கொடுத்த மாமா. வந்தவங்க அத்தனை பேரும் காஃபியும் குடிச்சிட்டு பஜ்ஜியும் சாப்பிட்டுட்டு சைலண்டா போயிட்டாங்க மாமா. நீ மட்டும்தான் மாமா காஃபி குடிச்ச டம்ளரையும் சாப்பிட்ட பஜ்ஜி தட்டிய கழுவி வச்சுட்டு போன. அந்த பணிவு ரொம்ப பிடிச்சிச்சுன்னு. அவன் ஒரு தடவை தான் கழுவணும். நடுவர்களே,
வாழ்க்கையில சில நுணுக்கங்கள் யாருக்கு தெரியும்னு பாத்தீங்கன்னா எங்க பெண்களுக்கு தான் தெரியும் நடுவர்களே. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனையை தாண்டி நிக்கிறவ தான் பெண்கள் நடுவர்களே. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, இன்னும் துண்டை போடுவாங்க நடுவர்களே. வீட்டுல பெண்கள் சரியா இல்லைன்னா தலை மேலதான் துண்டை போட்டுட்டு போனோம் நடுவர்களே. வாழ்க்கையில ஒரு ஆணுக்கு கௌரவம் கொடுக்கிறது கூட எங்களுடைய பெண்கள் தான் நடுவர்களே. பெண் எப்படிப்பட்டவள் தெரியுமாங்க? தேடு போல அவளும் கெடமாட்டா, தன்னை சேர்ந்தவளும் கெடவிட மாட்டாள் என்ற காரணத்தினால் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் பெண்களே என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சரம் சரமாய் தமிழ் வார்த்தை. உன்னை அழைப்பேனா உனை பாடாதிருப்பேனா, என்னை எரித்தாலும் எரியும் நெருப்பினிடம் உன்னைத்தான் அழைப்பேன் தமிழ் தாயே. பெற்றெடுத்த தாய் தந்தையையும் தத்தெடுத்த தமிழையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். போற்றுதலுக்குரிய நடுவரவர்களே, பேச்சாளர்களே, அவையை சார்ந்த அத்துணை பேருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவரவர்களே, திருப்பாச்சினா அருவா, திண்டுக்கல்னா பூட்டு, மதுரைனா மல்லி, மணப்பாறைனா முறுக்கு, தூத்துக்குடினா உப்புக்கு மட்டும் தாங்க ஃபேமஸ். ஆனா வெளாம்பட்டினா நட்புக்கும் ஃபேமஸ்னு இவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்காங்க. சில ஊருக்கு உப்புக்காக பேச போவோம், சில ஊருக்கு ஒப்புக்காக பேச போவோம், சில ஊருக்கு டப்புக்காக பேச போவோம். ஆனா நட்புக்காக பேசணும்னா இந்த மாதிரி நண்பர்கள் முன்னாடி பேசணும். அவ்வளவு அருமையான சபையில இவ்வளவு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்த முடியும் அப்படின்னா நடத்த முடியும். அது யாரால் முடியும் என்றால் நல்ல ஆசிரியர் பெருமக்களால் முடியும் என்று ஒரு ஆசிரியர்களால் அமைக்கப்பட்ட பட்டிமன்றத்தில் பேசுறதுல உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கு. இன்னைக்கு நல்ல தலைப்பு கொடுத்திருக்காங்க. டக்கு டக்கு நான் விஷயத்துக்குள்ள வந்துடுறேங்கய்யா. குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் யாரு? ஆண்களா பெண்களான்னு சொல்லிட்டு எங்களை விட ரொம்ப திறமசாலிகள் 3 பேர். அவங்களுக்காக உற்சாகமா ஒரு கைத்தட்டல கொடுத்துக்கலாம். அக்கா நம்ம ஒத்துக்கலாம் அக்கா. பெண்களை விட ஆண்கள் எப்போதுமே திறமைசாலிகள். ஏன்னா பெண்கள் உண்மையா பேசுவோம், ஆண்கள் பொய்ய கூட உண்மையா திருச்சி பேசுவாங்க. உண்மையா இல்லையாக்கா? எங்க மகிழ்ச்சி குடும்பத்துல எப்படி இருக்கணும்னு அவங்க சொன்னாங்க. வெற்றி பெற்றால்தான் மகிழ்ச்சி என்று எதிரணிகள் சொல்கிறார்கள். ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பதே வெற்றி என்று எங்கள் பெண்கள் நாங்க சொல்ல வந்திருக்கோங்க. நான் கேட்கிறேன் எதிரணியை பார்த்து, எங்க அன்பு அண்ணன் பேசினார்ல, பொண்டாட்டியால பிக்கல் பிடுங்கல் இருக்கு, வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியும் போது உங்களெல்லாம் யார் கல்யாணம் பண்ண சொல்லுதா? அவனுக்கு கல்யாண வயசு வந்ததோ ஜாதகத்தை எடுத்துட்டு நாகர்கோயில பொண்ணு இருக்கா, திருநெல்வேலியில பொண்ணு இருக்கா, வெளாம்பட்டியில பொண்ணு இருக்கான்னு எதுக்குங்க வாரீங்க? தனியாவே குடும்பம் நடத்த வேண்டியதானே சார். இந்த பட்டிமன்றத்திலேயே பாருங்களேன், ஆண்கள் தான் குடும்ப மகிழ்ச்சிக்கு சந்தோஷோட ஒரு பட்டிமன்றம் நடத்தணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா ஆண்களை மட்டும் வச்சுமே பட்டிமன்றம் நடத்திருப்பாங்க. ஆனா இங்க பாருங்க, கூட்டமா பெண்களை வைத்து மேடைகளை 3 சிங்க பெண்களை வச்சு பெண்களும் இருந்தாதான் சந்தோஷம் நடத்துறாங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கே பெண்கள் நாங்க வேணுங்க ஐயா. அந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீங்க பேனாவை வச்சு குறிப்பிடுறீங்க. ஒரு பட்டிமன்றத்தின் தீர்ப்பையே ஒரு பெண் தீர்மானிக்கும் போது ஒரு ஆம்பளையுடைய வாழ்க்கையை பெண்கள் நாம தீர்மானிக்க மாட்டோமாக்கா? அதையும் சொன்னார், சமைக்க தெரியுதா, என்ன சிக்கனமா இருக்கீங்களா, அப்படி என்னங்கய்யா நாங்க ஆசைப்பட போறோம்? என்னென்ன ஆசைப்பட போறோம்? சைக்கிள்ல போற புருஷன் நாளைக்கு பைக்ல போக மாட்டாரா? பைக்ல போற புருஷன் நாளைக்கு கார்ல போக மாட்டாரா? கார்ல போற புருஷன் நாளைக்கு ஏரோப்ளைன்ல போக மாட்டாரா? ஏரோப்ளைன்ல போற புருஷன் அப்படியே போக மாட்டாரா? நம்ம நினைப்போம், அப்படி நினைக்க மாட்டோங்க. பூ வைக்கிறதுக்கும் குங்குமம் வைக்கிறதுக்கும் புடவை உடுத்துறது யாருக்காக? எங்க ஆசைக்காக வாங்க, கணவனோட சந்தோஷத்துக்காக நாங்க இது பண்றோங்க. அதுலயும் மேக்கப் போடுறோமா? பெண்களுக்கு மேக்கப் போட்டா நல்லா இருக்கும் சார், அதனால நாங்க மேக்கப் போடுறோம். பியூட்டி பார்லருக்கு போறோம். நாங்க பியூட்டி பார்லருக்கு போறோம், நீங்க பாருக்கு போறீங்களே. எங்களுக்கு மேக்கப் போட்டா நல்லா இருக்குமே, அதே மேக்கப் ஆண்களுக்கு போட்டா நல்லா இருக்குமாக்கா? பேச வந்துட்டாங்க பேச்சு சார். நான் கேட்கிறேன், நாங்க எடுக்கிற புடவையினாலையும் நாங்க எடுக்கிற நகையினாலையும் எங்கேயாவது புற்றுநோய் வந்திருக்கா? யாருக்காவது கேன்சர் வந்திருக்கா? ஆனா ஊதாரித்தனமாக இருக்கக்கூடிய ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துல எப்படிங்க மகிழ்ச்சி இருக்கணும் இவங்க பேச வரலாம்? சிக்கனமா இல்லையா? நாங்க இங்க கல்யாணம் முடிஞ்ச ஆண்கள் கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க, உங்க மனைவிக்கு தெரியாம என்ன சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு கேளுங்க, கைய விரிப்பாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்ச பெண்கள் கிட்ட கேட்டு பாருங்க ஐயா, வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கும் கல்யாண வயசுல, அந்த பொம்பளை பிள்ளைக்காக சீரகட்டப்பாலையும் கடுகுட்டப்பாவளையும் சிறுவாடு சேர்த்து வச்சு ஒரு 10 பவுன் நகையோ 15 பவுன் நகையோ நாங்க சேர்த்து வைக்கிறோம்னு சொன்னா எங்க மகிழ்ச்சி இருக்கும்? அவங்க மெய் மறந்து இருக்காங்க. அக்கா நீங்க மெய் மறக்கலாம், ஆனா கை மறக்க கூடாது. நல்லா கட்டி விடுங்க அக்கா கையா.
இல்லம்மா அது 10 பவுன் சேர்ந்து இருந்தா தானே கை தட்டுவாங்க. சேர்த்து வச்சிருக்கோமா இல்லையாக்கா? அதுலயும் சமைக்க தெரியலையா? இல்ல நான் கேக்குறேன், ஆண்களுக்கு பெண்கள் நாங்க மரியாதை கொடுக்கலன்னு வந்து சொல்றாங்க இல்லையா? என்னைக்காவது எங்களுக்கு நீங்க மரியாதை கொடுத்துருக்கீங்களாங்க? என்ன அதட்டுறாங்கக்கா. 100ல போறான், 108ல தூக்கிட்டு வந்துட்டாங்க. இந்தா வந்துட்டேன்டா மாப்பிள்ள, போன் பேசிட்டே பைக்ல போக வேண்டியது. மறுநாள் பார்த்தா தினத்தந்தியில பக்கம் போட்டு வந்துடுறது. வாழ்க்கையில சந்தோஷத்தை தருவதற்கே பெண் வேண்டும் நடுவர்களே. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இப்படி இருந்திருப்பாங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டிய மனைவிய பைக்ல வச்சுட்டு பின்னாடி போகும்போது 40க்கு மேல எகுருமாங்க ஐயா பைக்கரோட வேகம். பேச வந்துட்டாங்க. எங்க அன்புக்காகவே பிறந்தவர்கள் பெண்கள், வம்புக்காகவே பிறந்தவர்கள் ஆண்கள் இல்லையாங்க. உழைக்கிறீங்களா? நீங்க மட்டுமா உழைக்கிறீங்க? இன்னைக்கு பெண்கள் நாங்களும் உழைக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையாக்கா? அன்னைக்கு அம்மா அம்மியில அரைச்சி சமைச்சா அப்படின்னு சொன்னா அம்மா வீட்டுல இருந்தா அம்மியில அரைச்சி சமைச்சா. இன்னைக்கு ஆண்கள் நீங்களும் வேலைக்கு போறீங்க, பெண்கள் நாங்களும் வேலைக்கு போறோம். ஆண்களும் பேசுறாங்க, பெண்கள் நாங்களும் பேசுறோம். ஆண்களும் படிக்கிறாங்க, பெண்கள் நாங்களும் படிக்கிறோம். வீட்டுல எல்லாமே சரிசமமா வந்துட்டுன்னு சொன்னா குடும்ப மகிழ்ச்சிக்கு பெண்கள் காரணமா இருக்க மாட்டோமா ஐயா? எங்க ஒரு கவிஞன் தான் அழகா சொல்லுவான், சமையலுக்கும் மையலுக்கும் ஓரெழுத்து வேதம், சமையலிலே மையல் இல்லை என்றால் ருசிக்காது சாதம்னு சொல்லுவான். நீங்க எத்தனை ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க? என்னைக்காவது அம்மாவுடைய கை ருசிக்கு இணையா ஹோட்டல் சாப்பாடு கிடைக்குமாக்கா? கட்டுங்கக்கா கைய. நம்மள மாதிரி சமைச்சு போட முடியுமா? நியாயமா பேசு. அம்மா சமையல் தான் சொல்லிச்சே தவிர இல்ல அம்மா சமையல் சொல்லிச்சே தவிர சம்சாரத்து சமையல் சொல்லல. என்ன சம்சாரம்ங்கிறது உங்களுடைய 2வது தாய் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. உங்க பிள்ளைக்கு அம்மா தானே, உங்க பிள்ளைக்கு அவன் அம்மா தானே. சார் நான் கேட்க, அந்த அம்மா ஏக்கா நம்மளாம் சமைச்சிட்டு அப்படியே புருஷன் பக்கத்துல பரிமாறிட்டு எதுக்குக்கா பக்கத்துல வந்து நிக்கும்? ஆசையா ஒரு வார்த்தை, இது ரசமாமா? இல்ல இல்ல இது அதிரசம்னு புகழ்ந்து பேச மாட்டேங்களா? ரசமா அப்படின்னு பக்கத்துல வந்து நிற்கும். அதை விட்டுட்டு கொத்தனார் சாந்த குழச்சி சவுத்துல அடிக்கிற மாதிரி எங்க அக்கா வைக்கிற சாம்பார சோத்துல ஊத்தி வயிற்றுல நிறைச்சிட்டு எல்லாரும் வயிறையும் பாருங்க 18 இன்ச்சுக்கு தொந்தியும் தொப்பையுமா வளர்ந்து அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு எங்க அம்மா சமைக்கிற மாதிரி வருமான்னு கேட்டா சாம்பார் சட்டி தலைக்கு வருமா இல்ல கீழே வருமாங்க? கொஞ்சமாவது புகழ்ந்து பேச பாராட்டுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும்ங்க. வார்த்தைகள் தான் வாழ்க்கையை வசீகரிக்கும் மந்திரம்னு சொன்னா தனக்கு தனக்குன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கைய உனக்கு உனக்குன்னு நினைக்கிறவ தானங்கய்யா பொண்ணுங்கிறவா. எங்க எங்களுக்கு எவ்வளவு கனவுகள் இருக்குங்க. நீங்க மட்டும் தான் உங்க அப்பா அம்மா விட்டுட்டு இருக்கோம் தனி கொடுத்தன பத்தி பேசினார. எங்க நாங்க எங்க பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வரும்போது எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு எங்க அக்கா தங்கச்சியை விட்டுட்டு ஆசையா பழகின தோழிகளை விட்டுட்டு வளர்த்திருப்போம் சார் ஒரு நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டிய கூட விட்டுட்டு இந்த நாயகன் பின்னாடி நம்ம வராமா இல்லையாக்கா? கொஞ்சமாவது நீங்க மரியாதை கொடுக்கணுமா வேண்டாமா? பேச வந்துட்டாங்க சார். எடுபடியா இருக்கிறவன கூட கெடுபடியா மாத்துறவதான் பொண்ணு இல்லையாங்க. நாங்களாம் ரவுடி பேபி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. குடும்பத்துக்குள்ள வந்ததை எல்லாத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சக்தி யாருன்னு சொன்னா அவதான் பொம்பளைங்க. நீங்க சிவபெருமான் பார்வதியுடைய உருவப்படத்தை பார்த்திருக்கீங்க இல்லையா? தனக்கு உடலில் சரிவாதி சிவபெருமான் பார்வதிக்கு கொடுத்திருப்பாங்க. ருத்ர தாண்டவம் சிவபெருமான் ஆடும் போது கூட இந்த சக்தி இருக்கக்கூடிய இடத்துல இடது கால ஊனி வடது கால ஒரு சுத்துறான்னு சொன்னா காரணம் என்ன? தனக்கு பக்கபலமா பொண்டாட்டி இருக்கிறாங்கிறதுனாலதான் சக்தியின் வடிவமே பெண்கள் தான். நல்லா கைத்தட்டுங்க. பேச வந்துட்டாரு பேச்சு. ரேஷன் கார்டை எடுத்து பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? அந்த ஆண்களுடைய பெயர்கள்லாம் கட்ட கடைசியில இருக்கும். ஆனா என்னைக்கு ஒரு குலமகள் ஒரு குத்து விளக்கு வீட்டுக்குள்ள வருதோ அன்னைக்கே உங்களை குடும்ப தலைவனா உசத்துறோமா இல்லையாங்க? மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்றீங்களே. எங்க அக்கா ஒரு கேள்வி கேட்டாங்க, இப்ப வாச்ச புருஷன் தான் வேணுமா கை தூக்குங்க அப்படின்னா கொஞ்சம் பேர் கை தூக்குனாங்க. இப்ப வாச்ச பொண்டாட்டி தான் வேணுமானா யாருமே கை தூக்கல. அவங்களுக்கு சந்தோஷம், அவங்க வந்து போய் பேசுறவங்க அதனால கையே தூக்கல. ஆனா இந்த வெளாம்பட்டியில ஒரு கேள்வி கேட்கங்க, உங்க மனசாட்சிக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நல்லா கை தட்டணும் சரிங்களா? இந்த யுகத்துல இந்த ஜென்மத்துல உங்களை வயிற்றுல சுமந்த அம்மா தான் 7 ஜென்மத்துக்கும் அம்மாவா வரணும்னு ஆசைப்பட்டா நல்லா கை தட்டுங்க பாப்போம். நீங்க பெண்கள்னு சொன்னதுமே மனைவின்னு நினைச்சுக்கிட்டீங்க. ஆனா பெண்ணினுடைய உருவம் எத்தனை அவதாரங்க. உங்களுக்கு மகளாக, உங்களுக்கு தாயாக, உங்களுக்கு சகோதரியாக, உங்களுக்கு தோழியாக, உங்களுக்கு மனைவியாக, உங்களுக்கு பாட்டியாக எத்தனை அவதாரம் எங்க பெண்கள் எடுக்காங்கன்னு சொன்னா எங்க பெண்கள் உங்க வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்களா சார்? அம்மா அத்தனை அவதாரத்தை ஒரு ஆள் தாங்க நம்ம.
இல்ல, அந்த ஐயா, அதனாலதான் நீங்க அவதார புருஷன் கேட்டுக்கோங்க. அந்த அவதாரத்தை கூட தாங்கிற வலிமையை யாரு கொடுப்பான்னு சொன்னா பொண்டாட்டிங்கிற ஒருத்தி தானங்க கொடுப்பா. என்னங்க பேச வந்துட்டீங்க? ஒரு நீங்க அம்மா அடிக்கடி தொண்ணு போன் பண்ணிக்கிட்டே இருப்பா. போன் பண்ணிக்கிட்டு ஒத்த வார்த்தை தான் கேட்பா, சாப்பிட்டையா தம்பி? என்னைக்காவது நீங்க உங்க அம்மாவை பார்த்து சாப்பிட்டையான்னு கேட்டிருக்கீங்களாங்க? எங்க உங்களுக்கு பரிமாறிட்டு நீங்க நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிருவீங்க. ஆனா யாராவது ஒருத்தர் கேட்டா போதுமா? ரெண்டு பேரும் கேட்கணுங்கய்யா, அதுதான் வாழ்க்கையினுடைய சந்தோஷம். நீங்க சேமிக்கிறீங்க, பேங்க்ல கொண்டு போய் போடுறீங்கன்னு சொன்னீங்களே, மிகச்சிறப்பான சேமிப்பு வங்கி உலகத்திலேயே ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அது அம்மாவுடைய முந்தானம் மட்டும்தாங்க. நீங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் திருவிழா அன்னைக்கு, பொங்கல் அன்னைக்கு, பண்டிகை அன்னைக்கு உங்க அம்மா அப்பா காலில் விழுந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி உங்க அம்மா தரக்கூடிய ஒத்த ரூபாய்க்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடாகாதுன்னு சொன்னா அந்த மகிழ்ச்சி நல்லா தட்டுங்க கையா. எங்க தாய்மார்களால தானங்க வரும். அதனாலதான் நம்ம நாட்டை கூட தாய் நாடுன்னு சொல்றாங்க. நம்ம பேசுற மொழியை தாய்மொழின்னு சொல்றாங்க. உலகத்தில் உள்ள நதிகளின் பெயர்கள் எல்லாம் பெண்களின் பெயரால் இருக்குன்னு சொன்னா பெண்கள் தாங்க விருந்தாகவும் மருந்தாகவும் வாரா. நிறைவா ஒரு செய்தி சொல்லி நான் முடிச்சுக்கிறேங்கய்யா. ஒரு அம்மா குழந்தைய பார்த்து, குழந்தையும் நல்லா சிரிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கு. குழந்தை அம்மா கிட்ட கேக்கு, அம்மா ஏன் சிரிப்புக்கும் ஓ சிரிப்புக்கும் என்ன வித்தியாசம்னு கேக்கு. உலகத்தின் மகிழ்ச்சி என்பது எதுவென்றால் அம்மா சொன்ன இந்த பதில்ல இருக்குதுங்கய்யா. அம்மா சொல்றா, நீ சிரிக்கிற தங்கம், எதுக்கு சிரிக்கிற? நீ சந்தோஷமா இருக்கிற, அதனால சிரிக்கிற. நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அம்மா சிரிக்கிறேன்டா தங்கம். இதுதான் உண்மையான மகிழ்ச்சி என்றால் உறவுகள் எது தெரியுமாங்க? நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது கிடையாது, அவங்கள சந்தோஷப்படுத்தி நம்ம அதுல மகிழ்ச்சி அடைகிறோம் பாத்தீங்களா? அதுதான் உண்மையான குடும்பத்தின் மகிழ்ச்சின்னு சொன்னா வாழ்க்கையில் ஆதாரமாக இருப்பது பெண் நடுவரவர்களே. ஒரு ஒழுக்கம் எங்க இருக்கும்னு சொன்னா அது பொம்பளை பிள்ளை கிட்ட இருக்கும். தமிழச்சிங்கிறவ சாதாரணப்பட்டவளா? தங்கம் கிடைத்தால் தாலி செய்வோம், வெள்ளி கிடைத்தால் மெட்டி செய்வோம், மண் கிடைத்தால் கூட சிலை செய்து அதை கடவுளாக வணங்கக்கூடிய இனம் நம்மளுடைய தமிழ் சொன்னா வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தேடி தருபவள் எப்போதுமே பெண்ணாகத்தான் இருப்பாள் என்று கூறிக்கொண்டு ஒரு பொம்பளை பிள்ளை ஒழுக்கமா இருந்தானா அது அவளுக்கு மட்டும்தாங்க சந்தோஷம். ஆனா ஒரு சமூகத்துல ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் ஒழுக்கமாக இருந்தால் அது எங்களுடைய பெண் குலத்துக்கே மகிழ்ச்சின்னு சொன்னா ஆம்பளை பிள்ளை உங்களையும் சேர்த்து ஒழுக்கமா வைக்கிறது பெண் நாங்களாக தான் இருக்க முடியும். அதனால்தான் ஒரு கவிஞன் அழகா சொன்னா, அவரவருக்கு பிடித்ததை அனைவரும் செய்ய, அனைவருக்கும் பிடித்ததை அவள் செய்கிறாள். எல்லாவற்றையும் அவளுக்கு கொடு, ஆனால் அவளை மட்டும் எனக்கு கொடுன்னு சொன்னா அப்படின்னா எங்க உங்க அம்மா உங்களுக்கு உடம்பு முடியலன்னா உங்களுக்கு கால் கழுவி விட்டு உங்களை பத்திரமா பார்த்துப்பாங்க. ஆனா உங்க அம்மா செய்ய முடியாத விஷயத்தை கூட உங்கள் கடைசி காலத்துல யாரு செய்வான்னு சொன்னா உங்களுக்காக 3 முடிச்சு போட்டு உங்களையே நம்பி வந்திருக்கக்கூடிய கட்டிய மனைவி செய்வாங்க. இளமை காலத்துல முடிச்சிருந்தாங்கய்யா. இளமை காலத்துல ரத்தமெல்லாம் அப்படி சூடேறி இருக்கும் போது மனைவியை பத்தி பேசும்போது அப்படி கிண்டல் பண்ணுவீங்க. ஆனா முதுமை பருவத்துல தள்ளாடுற வயசுல முடியெல்லாம் நிறைச்சிரும், தோல்லாம் சுருங்கிரும். ஆனா அப்பா உங்க மனைவி இல்லாட்டி உங்களுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும் தெரியுமா? அதை தான் பாரதிதாசன் அழகா சொன்னாரு, ஒட்டிய கண்ணம், குழி விழுந்த கண்கள், சுருங்கிய தோள்கள், ஆனால் கூட எனக்கு எது இன்பம் தெரியுமா? அவள் இருக்கிறாள் என்பதொன்றே இன்பம்னு சொன்னா பெண்கள் இருக்கும் போதுதான் அவர்களுடைய அருமை தெரியும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.